வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியல்ல இனி என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டுருக்காரு அண்ணாமலை. மீனாவும் முத்தும் கஷ்டப்பட்டு பூக்கடை வச்சாங்க. அதை மாநகராட்சியிலேருந்து கொண்டு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த சூழ்நிலையில் நம்ம யூனியனில் ஒரு வக்கீல் இருக்கார்ல, அவர்கிட்ட பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு யூனியனில் போய் பேசுகிறாங்க. அவர் சொல்கிறார், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், ஃபைனை கட்டி எடுத்துடலாம், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படிங்கிறாங்க. இந்த விஷயத்தை வீட்டில் போய் மீனாட்ட சொல்கிறாங்க. மீனா, ஒன்றுமே கவலைப்படாதம்மா, அந்த வண்டியை திருப்பி எடுத்துடலாம், நான் முத்துட்டையும் பேசுகிறேன், முத்து இது சம்மந்தமாக வேறு யார்ட்டையும் வருத்தம் எதுவும் படாதம்மா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா அவர் யார்ட்டையும் எதுவும் சொல்ல மாட்டார், நானும் சொல்லிட்டேன், நீங்கள் எதிர் வீட்டுக்காரர் மேலே கோவப்படாதீங்க, அவரால் நம்மளுக்கு தெரியாது, அதுபோக நம்மளுமே சொந்த கடையாங்க வச்சுருந்தோம், நம்ம ரோட்டோரத்தை தானே வச்சுருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படிங்கிறாங்க. கவலைப்படாதம்மா, அந்த வண்டியை ஃபைன் கட்டி மீட்டுடலாம், நான் அந்த வக்கீல்கிட்ட பேசினேன், அவர் நான் பண்ணித்தரேன்னு சொல்லிட்டாரு அப்படிங்கிறாங்க. சரிம்மாம்மா, அது வந்தாலும் சரி தான், வரலனாலும் சரி தான், நான் வீட்டில் வேலை பார்த்துட்டே இருந்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான்லாம் தொழில் பண்ணி ஜெயிக்கணும்னு நினச்ச தப்பு தானேம்மா அப்படிங்கிறாங்க. தயவுசெய்து அப்படி பேசாதம்மா, நீ வீட்டு வேலையும் பார்த்துட்டு உன் தொழிலும் பண்ணி நீ ஜெயிச்சிட்டு இருந்த பொண்ணு, என்ன உன்னை முடக்கிருக்க அவன் புருஷனும் நினைக்க மாட்டான், அவனோட அப்பா நானும் நினைக்க மாட்டேன், நீ நல்ல என் மகா மாதிரி நீ நல்ல தொழில் பண்ண, சந்தோஷமா இரு, ஏன்னா அப்போ தான் நான் பார்க்கறதுக்கும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறாங்க. உடனே அதான் அவங்க ஆசைனா, நான் கண்டிப்பாக வேலை செய்கிறேன் அப்படிங்கிறாங்க. உன்னால் முடிஞ்சா செய்ய மீனா, மற்றபடி உன் மனசு கஷ்டப்படணும்னு மாமா சொல்லலை, நீ அந்த பூ கட்டி விற்கும் போது உன் மனசு சந்தோஷமாக இருக்குது, முத்துவும் சரி என் பொண்டாட்டி வேலை பார்க்கா அப்படின்னு சொல்லி ஒரு சந்தோஷப்படுறான், அந்த ஒரு இதுக்கு தான் அப்படிங்கிறாங்க. சரி மாமா அப்படிங்கிறாங்க. முத்துவும் தன்னுடைய முயற்சியில் பைக் வாங்கி கொடுக்குறாரு. மீனா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. சரி, அவங்க பூக்கடையை தூக்க வச்சா என்ன, அடுத்தாப்புல உனக்கு இன்னொரு வண்டி வாங்கி தர முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு பைக் வாங்கி கொடுக்குறாங்க. அவங்க சென்னை மாநகரில் அனைத்து இடத்துலையும் கேட்குறவங்களுக்கு பூரா பூவை கொண்டு கொடுக்குறாங்க. இப்படி இருக்கும்போது அரசியல் தலைவர் ஒரு ஆர்டரை கொடுக்குறாரு. அந்த ஆர்டரை கேட்கும்போது விஜயாவுக்கு சரியான ஷாக்கு. இவ்வளோ பெரிய ஆர்டரை மறுபடியும் பிடிச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு, இது எப்படியாவது கெடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுத்துட்றாங்க. அந்த காசு வந்துடுது. இப்படியா இருக்குது இந்த சூழ்நிலையில். இது எல்லாமே அண்ணாமலை அவங்க அம்மாட்ட ஷேர் பண்ணுறாங்க. கிராமத்தில் உள்ள அண்ணாமலை அம்மாட்ட அவங்ககிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி மீனாவும் முத்தும் பூக்கடை வீட்டு வாசலில் வச்சுருந்தாங்களாம்மா, அது மாநகராட்சியிலேருந்து எடுத்து போயிட்டாங்க, அதை வேண்டாதைக்கு யாராவது செஞ்சுருக்காங்கம்மா அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்பவே மன வருத்தப்படுறாங்க. இந்த முத்து மீனாவும் முன்னேறி வருவாங்க, இந்த பூக்கடையை வச்சு அவனும் வண்டி வச்சு வரும்னு பார்த்தா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. அந்த 2 பிள்ளைகளுமே படிக்கலை. இந்த விஜயா கூட இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அடிக்கடி சொல்லுதாக அண்ணாமலை வேறு சொல்கிறான். நம்ம முன்னாடியே என் பிள்ளை இல்லை அப்படின்னு சொல்லிலாம் பேசிகிட்டு இருக்கா. இப்படி இருக்கும்போது அவங்க 2 பேருக்கு ஏதாவது பண்ணணுமே, என்ன செய்யலாம், நம்ம கையிலையும் பெரிய லெவலில் காசு இல்லையே அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அப்போ தான் அவங்களுக்கு யோசனை வருது, நம்ம பூர்வீக சொத்து குடும்பத்தில் யாருக்கு முதல்ல குழந்த பிறக்கோ அவங்களுக்கு கொடுக்க நம்ம சொல்லியிருக்கோம். ஆனால் நான் ஏன் சுய சம்பாதி சொத்து நான் யாருக்குனாலும் கொடுக்கலாம்ல அப்படின்னு நினைக்காங்க. உடனே ஒரு பத்திர எழுதுவர்கிட்ட போய் ஐடியா கேட்குறாங்க. இந்த மாதிரி நான் பூர்வீகமாக சம்பாரித்த சொத்து என் உழைப்பில், அதை எனக்கு வேண்டிய ஆளுக்கு நான் கொடுக்கணுமா, என் பையனுக்கு தான் கொடுக்கணுமா, இல்லை என் பேரன் எல்லாத்துக்குமே பங்கு உண்டா அப்படின்னு கேட்குறாங்க. ஏம்மா, உங்கள் சம்பாத்திய சொத்து நீங்கள் யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம், ரோட்டில் போகிறவங்களுக்கு கொடுக்கலாம், அதனால் நீங்கள் யார் கொடுக்குறீங்களோ அது கொடுக்கலாமா அப்படிங்கிறாங்க. உடனே பாட்டிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்போ தான் நினைக்கிறாங்க, இந்த முத்து மீனா பேரில் நம்ம அந்த எழுதிடுவோம், அந்த பிள்ளைகளுக்கு தொழில் பண்ணதுக்கோ எதுக்கோ ஆகிக்கிடட்டும். அவங்க ஒரு புறம்போக்கு இடத்துல கடை வைக்க போய் தானே அந்த மாநகராட்சியிலேருந்து எடுத்துட்டாங்க. சொந்த இடத்துலையோ இல்லைன்னா ஒரு கடை எடுத்தோ இல்லை லோனு எடுத்தோ ஒரு தொழில் பண்ணும்போது யாரும் கெடுக்க முடியாதுல்ல அப்படின்னு நினைக்காங்க. உடனே அண்ணாமலை, நீ ஊர் வரைக்கும் வந்துட்டு போ அப்படிங்கிறாங்க. உடனே என்னம்மா இது அவசரமாமே, உடம்புக்கு எதுவும் சரியில்லையாம்மா அப்படிங்கிறாங்க. உடம்புக்கெல்லாம் தெம்பாக தான் இருக்கேன், நீ நேற்று சொன்னதுலேருந்து மனசு கஷ்டமாக போச்சு, அந்த முத்து பையன் என்கிட்ட எதுவுமே கேட்க மாட்டான், எதுவுமே சொல்ல மாட்டான் பழைய மாதிரி, அவன் பொண்டாட்டி வந்தோடனே என்னை மறந்துட்டான் அப்படிங்கிறாங்க. என்னம்மா சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை, என் பேத்தி வந்தோடனே பாட்டிக்கு ஃபோன் அடிக்கிறதே மறந்துட்டான், அங்கே நடக்கதான் ஒன்றுமே எனக்கு சொல்ல மாட்டேக்கான், முன்னாடி எதுக்கு எடுத்தாலும் எனக்கு ஃபோன் அடித்து பேசுவான், இப்போ எனக்கு மாதத்துக்கு ஒருக்க தான் எனக்கு பேசுதான், அதனால தான் எனக்கு தெரியலை, ஆனால் நான் அவனை சும்மிட முடியாது, நீ வா அப்படிங்கிறாங்க. என்னம்மா வேறு எதுவும் கதையாம்மா அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை, நீ வா, நல்ல செய்தி தான் அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை ஊருக்கு வராங்க. அண்ணாமலை வந்தோடனே கறி சாப்பாடு பயங்கரமாக ஆக்கி போடுறாங்க. அண்ணாமலைக்கு ரொம்ப சந்தோஷம். அம்மா, இந்த மாதிரி சாப்பாடு ருசிலாம் உங்கள்கிட்ட தான்மா கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. என் பிள்ளைக்கு நான் மன திருப்தியாக சாப்பாடு கொடுக்கணும்னு நினைக்கிறேன், உன் பொண்டாட்டி ஒரு நாளும் நல்லா சமைக்கவும் மாட்டா, போடவும் மாட்டா, மீனா வந்த பிறகு தான் நீ நல்ல சாப்பாடு சாப்பிட்றது எனக்கு தெரியும், என் பிள்ளை மீனா வந்த பிறகு தான் தெம்பாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அது என்னமோ உண்மைதாம்மா, விஜயா கையில் சாப்பிட்ட நாள்கள் கம்மி தான், நான் கேண்டீன்லேயே தான் சாப்பிடுவேன், இந்த மனோஜுக்கும் ரவிக்கும் அவளால் என்கிட்ட சமைச்சு கொடுப்பான், அவனும் அம்மாங்கிறதுனால ஒன்றும் சொல்லாமல் சாப்பிடுவானுவா, இதான் உண்மைமா அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை, காஞ்ச கறியும் ஒரு அம்மா ஒரு 10 கிலோ கறியை ரெடி பண்ணி வச்சுருக்கேன், ஒரு 2 கிடாவை ரெடி பண்ணி வச்சுருக்கேன், அந்த காஞ்ச கறி போகும்போது ஊருக்கு கொண்டு போ, கருவாடும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அப்படிங்கிறாங்க. சரிம்மா அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு வச்சுக்க வேண்டியதானம்மா அப்படிங்கிறாங்க. நான் தான் நல்லா வாழ்ந்துட்டேனே, என் பிள்ளை நீ கடைசி காலத்தில் நல்லா சாப்பிடணும், நீ வேறு உடம்பு சரியில்லாமல் இருக்க அப்படிங்கிறாங்க. எனக்கெல்லாம் சரியாயிட்டுமா அப்படிங்கிறாங்க. எப்படி நம்மளும் சரியாகும், மனமதியாக இருந்தேன், அந்த ரவியும் சுருதியும் சண்டை போட்டு போயிட்டாங்கன்னு ஃபோன் அடித்தேன்,
இப்போ அவங்க வந்துட்டாங்களா வரலையா அப்படிங்கிறாங்க. வந்துட்டாங்கம்மா அவங்க அப்படிங்கிறாங்க. சரி வந்துட்டாங்களா, சரி ரைட் சந்தோஷம். இந்த முத்து மீனாவும் தொழில் பண்ணி ஜெயிக்கலாம்னு ஒரு கடை வச்சா அதை யார் பிடிக்காதவங்க செஞ்சுருக்கா அப்படிங்கிறாங்க. அது மாநகராட்சியில் தான்மா தெரியும், மற்றபடி யாருன்னு தெரியலை. ஆனால் முத்து வந்து ஒருத்தர் மேலேயே சந்தேகப்பட்டுட்டு போய் கேட்டக்கூடாதுன்னு நான் எதுவும் சொல்லக்கூடாது செய்யக்கூடாதுப்பான்னு சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஆமாம், அவன் கோவக்காரன் யார்ட்டையாவது கேட்டுக்கிட்டு இருப்பான், அதனால் நீ அதெல்லாம் அனுமதிக்காத, அந்த 2 பிள்ளைகளும் கஷ்டப்பட விட்டுறக்கூடாது அப்படிங்கிறாங்க. நான் காசு கொடுத்தாலும் முத்து வாங்க மாட்டாமா, பென்ஷன் காசு சில நேரம் டிவி கட்ட வச்சு கடான்னா வேணாம்ப்பா அப்படிங்கிறாங்க. இப்படிலாம் இருக்குது அப்படிங்கிறாங்க. அதுதான் அவன் சுயமரியாதை, அவன் பொண்டாட்டியும் சுயமரியாதையோடு இருக்கணும்னு சொல்லி தான் அவன் கடை வச்சு கொடுத்துருக்கான். அதை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நீ இப்போ ஃபோன் பண்ணும்போது நேற்று சொன்ன பற்றியாப்பா, இந்த மாதிரி கடையை மாநகராட்சியிலேருந்து தூக்கிட்டு போயிட்டாங்க, அவன் ரொம்ப அழுதா வச்சான்னு சொன்னேன். ரொம்ப கஷ்டமாக போச்சு. அந்த வீட்டில் ரவி ஒரு பணக்கார பிள்ளையை கட்டியிருக்கான், அதே மாதிரி மனோஜும் ஒரு பணக்கார பிள்ளையை கட்டியிருக்கான். நாளைக்கு எங்கள் மாமனாருக்கு நாங்கள் தான் வாரிசு அப்படி இப்படின்னு போவாங்கானுவா, போகிறானோ போகலை, படிச்சிருக்கானோ பொழைச்சிக்கிடுவானுவ. ஆனால் இந்த முத்து கம்மியாலாம் படிச்சிருக்கான், அந்த மீனாவும் கம்மியாக தான் படிச்சிருக்கா. என்ன தொழில் பண்ணுவாவா, ஒரு ரோட்டில் ஒரு தொழில் பண்ண கூட முடியாமல் சங்கடப்படுதுல பிள்ளைகள் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. ஆமாம்மா, அதை நினச்சா தான் கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. நம்மளை நீனும் கஷ்டப்படாத, அதை சரி பண்ணதுக்கு தான் நான் ஒரு வழி பண்ணி வச்சுருக்கேன் அப்படிங்கிறாங்க. என்னம்மா அப்படிங்கிறாங்க. ஏன் சுயசம்பாத்தி, அதாவது குடும்ப சொத்தை வந்து யாருக்கு முதல்ல குழந்த பிறக்கோ அவங்களுக்கு கொடுக்கலான்னு இருக்கேன். ஒன்றையும் சொல்லிட்டேன், எல்லார்ட்டையும் சொல்லிட்டேன். குடும்ப சொத்து சம பங்கு தான். ஆனால் என் சுயமாக சம்பாரித்த சொத்தை என் பிள்ளை உனக்கு தரணும். நீ சொல்லிட்ட, எனக்கு எதுக்குமா, என் பிள்ளைகளுக்கு நீ உங்கள் காலத்துக்கு அப்புறம் யார் கொடுக்குன்னு தோணுதோ கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். இல்லை யார் கொடுக்கணுமோ கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். நான் இப்போ அதுக்கும் உனக்கு எழுது வழி இல்லை. ஏன்னா இப்போ நான் முத்து மீனாவுக்கும் என் சுயசம்பாத்தி சொத்தை கொடுக்கலான்னு இருக்கேன், நீ என்ன சொல்லுது அப்படிங்கிறாங்க. ஏம்மா உங்கள் யோசனை உங்கள் சொத்து, நான் அதை கொடுங்க வைங்கன்னு நான் சொல்ல மாட்டேன், அதே மாதிரி நீங்கள் கொடுக்கும்போது நான் தடுக்க மாட்டேம்மா அப்படிங்கிறாங்க. இதான் என் பிள்ளை. இதே இது விஜயவாக இருந்ததுன்னு வச்சுக்காங்களேன், அவன் என்ன சொல்லுவா, கொடுக்கக்கூடாது வைக்கக்கூடாதும்மா. ஆனால் என் பிள்ளை அப்படி கிடையாது அப்படிங்கிறாங்க. ஏம்மா அவங்க 2 பேரும் கொடுத்தாலும் அந்த சொத்தை வாங்குவாங்கன்னு நினைக்கிங்களா, அந்தளவுக்கு அது அவங்க எங்களுக்கு வேண்டாம்னு சொல்லுவோம். அப்படி ஒரு பிள்ளைகள் இந்த முத்தும் மீனாவும் அப்படிங்கிறாங்க. எனக்கு அது தெரியும், அதனால தானே ஒரு சூட்சம் வைக்கேன். அந்த சேட்டைக்கார பைய முத்து வாங்குவானா, வாங்க மாட்டான். எனக்கு வேண்டாம் பாட்டி, மனோஜுக்கு கொடு, ரவிக்கு கொடு, இல்லை யாருக்கும் கொடுக்குமா. நான் அதை செய்ய மாட்டேன். நான் உயிரில் எழுதி வைப்பேன், என் காலத்துக்கு அப்புறம் உங்களுக்கு தான் எழுதி வைப்பேன். அவங்க நாளை பண்ணா அதை வச்சு எதுவும் தொழில் பண்ணால் பண்ணிக்கிட்டும் ஜெயிச்சுக்கிடட்டும். என் காலம் 5 வருஷமோ 4 வருஷமோ நான் போய் சேர போகிறேன், அதுக்கப்புறம் அந்த பிள்ளைங்க நல்லா தானே இருக்க போகிறாங்க அப்படிங்கிறாங்க. உடனே என்ன சொல்கிறாங்க, நீங்கள் இப்படிலாம் சொல்லாதீங்கம்மா, நீங்கள் ரொம்ப நாள் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. நானும் ஆசை தான் படுதேன்ப்பா, கடவுள் எப்படி வச்சுருக்காரா தெரிலல்ல அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலையும் ஆமாம்மா எனக்கு எப்போ வச்சுருக்காங்களோ அப்படிங்கிறாங்க. என் பிள்ளை நீ 100 வருஷத்துக்கு இருப்பப்பா இன்னும் அப்படிங்கிறாங்க. உடனே சிரிக்கிறாங்க. உடனே அம்மா நான் ஊருக்கு கிளம்புறேன் அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை, நான் வந்து நாளைக்கு முத்து மீனா பேரில் பத்திரம் எழுதலான்னு இருக்கேன், ஏன்னா அதை உங்கள்கிட்ட நான் சொல்லிட்டு செய்யணும்லாப்பா, நீ என் பிள்ளை உன்ட்ட சொல்லணும்ல அப்படிங்கிறாங்க. அம்மா உங்கள் விருப்பம் போல் செய்யுங்கம்மா அப்படிங்கிறாங்க. உடனே சரிம்மா, எனக்கும் யூனியன் ஆஃபீஸில் ஒரு மீட்டிங் இருக்குது நாளைக்கு, நான் கிளம்புறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு கிளம்புறாரு. கறி எல்லாத்தையுமே கொடுத்து விட்றாங்க, கொண்டு வராங்க, வந்து கொடுக்குறாங்க. உங்கள் அம்மா என்னத்தெல்லாம் கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறாங்க. உனக்கு நல்ல சாப்பிட்றதுக்கு காஞ்ச கறி இருந்திருக்காங்க, கருவாடு இருந்திருக்காங்க, என்னென்ன விவசாய பொருள் கிடைக்குமோ அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அது போக செலவுக்கு நான் சின்ன பிள்ளை மாதிரி எனக்கு 10,000 செலவுக்கு தராங்க. எனக்கே ஒரு சிரிப்பாக தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. 10,000 தந்தாங்களா அப்படிங்கிறாங்க. நீ கொடுத்து வச்சுருக்கியா, நிறைய கேட்குற அப்படிங்கிறாங்க. உடனே பாட்டி அதே மாதிரி உயில் எழுதி வைக்கிறாங்க. சொத்தை அவங்க பேர் உள்ள சொத்தெல்லாம் உயில் எழுதி வைக்கிறாங்க. எழுதி வச்சுன்னா அடுத்த ட்ரெயினில் கிளம்பி வராங்க. மறுநாள் அண்ணாமலை வாக்கிங் கிளம்பிக்கிட்டு இருக்கார். அப்போ அம்மா வந்துடுறாங்க. என்னம்மா இங்கே வருதா இருந்தால் என் கூடயே வந்திருக்கலாம்லம்மா அப்படிங்கிறாங்க. நான் தான் சொன்னேனே ஒரு வேலை பண்ணிட்டு தானே வரணும்னு சொல்லிட்டு, அதான் அந்த வேலை பண்ணிட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை சிரிக்கிறாங்க. உடனே அண்ணாமலை எல்லாரையுமே கூப்பிட்றாங்க ஹாலுக்கு. எல்லோரும் வாங்க அப்படிங்கிறாங்க. எல்லோரும் ஹாலுக்கு வராங்க. உடனே என்னத்தை அப்படிங்கிறாங்க. வந்ததுக்கு வாங்கத்தான்னு கேட்க மாட்டேன், என்னத்தான்னு கேட்பியோ அப்படிங்கிறாங்க. இல்லைத்த வர சொன்னாரே அவரை அப்படிங்கிறது தான் கேட்கேன் அப்படிங்கிறாங்க. இல்லை இந்த முத்து மீனாவும் ரொம்ப கஷ்டப்படுதாங்க அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, அவங்களால தான் எல்லோரும் கஷ்டப்படுதாங்க அப்படிங்கிறாங்க. விஜயா உன்னை கட்டிட்டு என் பையன் கஷ்டப்பட்டதோட யாரும் கஷ்டப்படலை, வாயை மூடு அப்படிங்கிறாங்க. உடனே ரோஹிணியும் ஸ்ருதியும் சிரிக்க ஆரம்பிக்காங்க. இவங்க 2 பேரும் சிரிக்கிறத பார்த்து விஜயாவுக்கு ரொம்பவே கேவலமாக இருக்குது. மருமக்கமாருக்கு முன்னாடி இந்த அத்தை ரொம்பலாம் நம்மளை மட்டம் தட்டி பேசுது, கிராமத்தில் போன பிறகு தான் பேசிச்சு அப்படின்னா இங்கே வந்த பிறகு என் வீட்டில் வந்த பிறகுலாம் பேசுது அப்படின்னு ரொம்ப இதாக இருக்குது. அத்தை நீ எப்போ ஊருக்கு போகிறீங்க அப்படிங்கிறாங்க. வந்தோடனே நான் ஊருக்கு தான் போகணுமா, நீ என் ஊருக்கு வீட்டுக்கு வந்திருக்க, எப்போ ஊருக்கு போகிறதான் கேட்டனா அப்படிங்கிறாங்க. இதுதான் நம்மளை அவன் பொண்டாட்டி போனோம், அவள் குணங்கான அதுக்கு தான் அவன் பக்கத்துலேயே நான் வைக்கல பார்த்துக்கான் அப்படிங்கிறாங்க. எனக்கு தான் தெரியுமாம்மா அப்படிங்கிறாங்க. ஏங்க நீங்கள் என்ன எப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. உண்மையை தான் அம்மா சொல்லுது, சிதனாம இரு அப்படிங்கிறாங்க. உடனே இந்த பண்டத்தை பூரா எல்லோரும் கொடுக்காங்க.
பணத்தில் இருக்காங்க கேட்காங்க. முத்தங்கம்மா அப்படின்னு மீனாட்ட கேட்காங்க. அவர் வண்டிக்கு போயிருக்காரு அப்படிங்கிற. ஃபோன் அடி அவனுக்கு அப்படிங்கிறாங்க. உடனே பாட்டி வந்திருக்காங்க, நீங்கள் சீக்கிரம் வருவீங்களா அப்படிங்கிறாங்க. உடனே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாரு. என்ன பாட்டி வாங்க பாட்டி வாங்க பாட்டி அப்படிங்கிறாங்க. இதான் முத்து அன்பு, நீங்கள் யாராவது வாங்க வாங்கன்னு கேட்டீங்களா என் பிள்ளை கேட்கா, இதான் என் பேரன் என் வளர்ப்பு அப்படிங்கிறாங்க. நானும் பிள்ளைய நல்லா தான் வளர்த்துருக்கேன், நீங்கள் என்ன படிக்க வச்சுருக்கீங்க அப்படிங்கிறாங்க. அவன் படிப்பு யாரால் போச்சு அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா வாயே பேச முடியல, அமைதியாக இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் நம்மளை சொல்கிறாங்க, சரிம்மா சாப்பிடுங்க வாங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கு முன்னாடி சந்தோஷமான செய்தி சொல்லிட்டு தான் நான் சாப்பிடுவேன் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து மீனாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பத்திரத்தை கொடுக்காங்க. இது என்ன பத்திரம் அத்தை அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க பேரில் என் சுயசம்பாதி சொத்தை உயிர் எழுதி வச்சுருக்கேன் அப்படிங்கிறாங்க. என்னத்தை சொல்கிறீங்க, இத்தனை பிள்ளைகள் இருக்குது அவங்களுக்கு மட்டும் எழுதி வச்சுருக்கீங்க அப்படிங்கிறாங்க. அவங்க தொழில் பண்ணதுக்கு இப்போ சங்கடப்படுதாங்க. அவங்க வந்துட்டு பூக்கடை வச்சுருந்தாங்க, அதை மாநகராட்சின்னு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. நாளை அப்படின்னா தொழில் பண்ணதுக்கு ஏதாவது வேணும்ல, என் காலத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு ஏதாவது வேணும்ல. இப்போ மனோஜ் படிச்சுட்டான், பெரிய இடத்துல கொஞ்சம் கல்யாணம் முடிச்சிருக்கான், சுருதியே கட்டியிருக்கான். அவனும் தொழில் பண்ண தான் படிச்சிருக்கானுங்க. இவன் படிக்கல, நாளைக்கு அவன் எந்திரிச்சு வரதுக்கு வழி வேணும்ல அப்படிங்கிறாங்க. நீங்கள் என்ன சொன்னீங்க, குழந்தை பிறக்கவங்க தானே சொத்து கொடுப்பேன்னு சொன்னீங்க அப்படின்னு விஜயா கேட்குறாங்க. நான் இப்பவும் சொல்கிறேன், குழந்தை பிறக்கவங்க சொத்து தான், அது குடும்ப சொத்து, இது வந்து ஏன் சுயசம்பாதி சொத்து அப்படிங்கிறாங்க. உடனே விஜயாவுக்கு சரியான வயிற்றுச்சலாக இருக்குது. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, ஏங்க நீங்கள் இதுக்கு தான் ஊருக்கு போனீங்களா, உங்கள் அம்மாட்ட சொல்லி எழுத சொன்னீங்களா அப்படிங்கிறாங்க. நான் வந்து அதுக்குன்னு ஊருக்கு போகல, அம்மா ஃபோன் அடித்தாங்க போனேன், சரியா, ஏன்கிட்ட இப்படி எழுதி வைக்க போகிறேன்னாங்க. ஏம்மா உங்கள் சுயசம்பாதி சொத்து, அது யாருக்கு கொடுப்பீங்களோ கொடுக்கல, அது உங்கள் விருப்பமா, நான் என்னம்மா சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன். அவங்க முத்துக்கு மீனா பேரில் எழுதியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாங்க, அம்மா பாட்டி இவ்வளோ பேர் இருக்கும்போது என் பேர் எழுதி வச்சுருக்கீங்களா பாட்டி, மனோஜ் பேர்லேயோ ரவி பேர்லேயோ எழுதியிருக்கலாமே அப்படிங்கிறாங்க. பார்த்தியாடா அவனும் 2 பேரும் உனக்கு சொத்து கொடுத்ததில்ல, மூச்சையோட அவன் இருக்கானுவா அப்படிங்கிறாங்க. உடனே ரவி சொல்கிறாரு, எனக்கெல்லாம் ஒன்றும் ஆசை இல்லை பாட்டி, முத்து பேரில் எழுதுனது நான் சந்தோஷம் தான் அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் சொல்கிறாரு, எப்படி பாட்டி எனக்கும் சேர்த்து எழுதிருக்கலாமா நீங்கள், நான் ஃபாரின் போகிறதுக்கு ஒரு 14 லட்ச ரூபாய் கலைஞ்சிட்ருக்கேன், இந்த சொத்தை வச்சு அடவு வச்சா நான் போவோம்ல அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் வந்தியா, இந்த சொத்தை அழிக்கலாம்னு நீ பார்ப்ப, சொத்தை எப்படி உருவாக்கலான்னு பார்க்குறது ரவியும் முத்தும் பார்ப்பாங்க. ரவி அவங்க சுய காலில் நிற்கின்றுவாங்க, முத்தும் நின்றுவான். ஆனால் நான் அவனை கஷ்டப்பட விட முடியாதப்பா, அவனும் அவன் கூட பிறந்த உடன்பிறப்பு தானே அப்படிங்கிறாங்க. அவன் என்னை பிறந்த உடன்பிறப்பாவை பார்க்கான், என்னை எப்பவும் குறைச்சி தான் பேசிகிட்டு இருக்கான் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, உன்னை குறைச்சி பேசலை, நீ இருக்கதை அப்படி சொல்கிற, அதை புரிஞ்சுக்க ஃபஸ்ட்டு அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறார், அந்த பத்திரத்தை பத்திரமா மீனா அப்படிங்கிறாங்க. பாட்டி எங்களுக்கு நீங்கள் ஏன் எழுதுனீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நான் தான் உனக்கு பாட்டி, நீ எனக்கு பாட்டி கிடையாது மீனா, கொண்டு வை அப்படிங்கிறாங்க. உடனே வாங்க சாப்பிடுவோம் எல்லோரும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. விஜயாவுக்கு சாப்பிட மனமே இல்லை. என்ன விஜயா சாப்பிடாம உட்காந்துருக்கு என்ன அப்படிங்கிறாங்க. எல்லாம் உங்களால் தான் அத்தை, நீங்கள் வந்து பாரபட்சமாக்கிங்க, அந்த மீனாவுக்கு முத்துக்கு மட்டும் தான் சொத்து எழுதணுமோ, மற்றவங்களாம் இல்லையா, இந்த வீட்டில் வேறு யாரும் பிறக்கலையா அப்படிங்கிறாங்க. உடனே இப்போ மட்டும் அவன் பிறக்கலையான்னு கேட்கிய, முத்தை என் வயிற்றுலேயே பிறக்கலைன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கதையும் பண்ணிக்கிட்டு இருக்கியே அப்படிங்கிறாங்க. நான் என்னத்தை பண்ணேன் அப்படிங்கிறாங்க. இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும்னு சொல்லி ஒவ்வொரு நேரமும் பேசிக்கிட்டு இருக்கியாமல் இந்த வீடு உண்மையிலே எப்படி வந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு கேட்காங்க. உடனே எங்கள் அம்மாவும் கொடுத்தாங்க எனக்கு அப்படிங்க. உங்கள் அப்பாவும் கொடுக்கல, உங்கள் அம்மாவும் கொடுக்கல, இந்த வீடு என் பேரில் இருந்துச்சு, நான் தான் எங்கள் அண்ணனுக்கு வந்து சொந்த வீடு இல்லாமல் இருக்கானேன்னு சொல்லிட்டு இந்த இடத்த எழுதி கொடுத்தேன் காளிமனையை, சரியா, அந்த காளிமனையை உங்கள் அப்பா கல்யாணத்தோடு உனக்கு தந்துருக்காப்புல, சரியா, அந்த காளிமனையில் என் பிள்ளை வீடு கட்டி வச்சுருக்கான். இப்போ சொத்து யார் சொத்து, ஏன் சொத்து, இந்த குடும்ப சொத்து, இதை வந்து என் வீடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. உடனே சொல்கிறாங்க, ஆண்டி இனிமேல் நீங்கள் இப்படி சொல்ல முடியாது, எனக்கே தெரிஞ்சிருச்சு, பூர்வீக சொத்து வந்து எல்லாருக்கும் பங்கு உண்டு, முத்தையோ மீனாவையோ நீங்கள் போகணுன்னு சொல்ல முடியாது அப்படிங்கிறாங்க. விஜயாவுக்கு ரொம்பவே ஒரு மாதிரி இருக்குது. ஆகா இனிமேல் என் வீடுன்னு பேச முடியாது போலையே. அந்த மீனாவும் நம்மளை வந்து இப்படி பேசிவிடுவாளா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்காங்க. மீனாவும் ஓஹோ உங்கள் குடும்ப சொத்து தானா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பார்க்காங்க. இதை பார்த்த முத்து, பாட்டி இதே என்கிட்ட முன்னாடியே சொல்லலை, அம்மா சொல்லும்போது நான் சொல்லியிருப்போம்ல அப்படிங்கிறாங்க. இல்லைடா நான் சொல்ல வேண்டாம்னு பார்த்தேன், நான் தான் கொடுத்தோம்னு அது சொன்னால் நல்லா இருக்காதுன்னு பார்த்தேன், ஆனால் உங்கள் அம்மா வந்து அதை புரிஞ்சுக்கிட மாட்டேங்கல, ஒவ்வொரு நேரமும் ஏன் வீட்டு விட்டு வெளில போனால் ஏன் வீட்டு விட்டு வெளில போகணும், நியாயப்படி அந்த வீட்டுக்கு பங்குதாரர், அவனும் ஒரு பங்குதாரர், 4 ரூம் இருக்குன்னா ஒரு ரூம் அவனுக்கு, நீ வந்து என்ன அப்படி சொல்லிக்கிட்டு இருக்க, இனிமேல் இந்த சொல்லுத பழக்கம் வச்சுக்கிடாதா, அப்படி நீ சொன்னேன்னா நானே என் பேரனை கேஸ் போட சொல்லுவேன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட விஜயா ரொம்பவே ஆடி போகிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாரு, எங்கள் அம்மாவுக்கு தான் நீ அடங்குவேன், இன்னுமே அவங்க அம்மாட்ட பேசு அப்படிங்கிறாங்க. உடனே ஒரு வழியே இல்லாமல் சாப்பிட்டு ரூமுக்கு போகிறாங்க. இந்த அத்தையை சீக்கிரம் வீட்டுக்கு அனுப்பி விடணுமே, இந்த பத்திரத்தை உயிரை எப்படியாவது கேன்சல் பண்ண வைக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலைட்ட எங்க அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க, அந்த சொத்தை முத்துக்கு மீனா மட்டும் எழுதி வச்சுருக்காங்க, அவங்க சுயேட்சை சொத்தை, அது எவ்வளோங்க இருக்கும் அப்படிங்கிறாங்க. இப்போ இது எதுக்கு உனக்கு அப்படிங்கிறாங்க. அது எத்தனை லட்ச ரூபான்னு எனக்கு தெரியாது, கிட்டத்தட்ட ஒரு 6 ஏக்கர் நிலம் அது அப்படிங்கிறாங்க. 6 ஏக்கர் நிலத்தை அவங்களுக்கே கொடுத்தா எப்படிங்க அப்படிங்கிறாங்க.
அவங்களுக்கு அவங்க சுயசம்மதி சொத்தை கொடுக்காங்க, உனக்கு என்ன அப்படிங்கிறாங்க. இல்லை உங்கள் அம்மாட்ட சொல்லி அந்த சொத்தை எல்லாத்துக்கும் பகிர்ந்து எழுத சொல்லுங்களேன் அப்படிங்கிறாங்க. யார் பேரில் பகிர்ந்து எழுதணும்? மனோஜ், ரவி எல்லார் பேர்லையும் எழுத சொல்லுங்களேன் அப்படிங்கிறாங்க. இது நான் சொல்ல முடியாது, அவங்க விருப்பம் அது. சரியா? நீ என்றைக்குமே முத்தையும் மீனாவும் உன் பிள்ளையாவே நினைக்க மாட்டேன், இனிமையாவது நினைக்கட்டும் அப்படிங்கிறதுக்கு தான் எங்கள் அம்மா செஞ்சுருக்கு. ஏன்னா இதில் நான் தலையிட முடியாது அப்படிங்கிறாங்க. விஜயாவுக்கு ரொம்பவே ஏமாற்றமாக இருக்குது. இனி என்ன நடக்கும் இந்த விஜயா வீட்டில் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.